ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக இதை அரைச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, பூண்டு தோல் உரித்து 4லேருந்து 6 எடுத்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு. இப்போ அரிஞ்சு வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இந்த பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 2 போதும். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெலாம் சேர்க்காமல் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். மிக்சியில் ஒரே ஒரு முறை பல்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சட்னி இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துடலாம். சட்னி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் சட்னியும் தண்ணி சேர்த்து பல்ஸை அடித்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.